வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போன வாட்டி போட்டிருந்தோம் இல்லையா ஒரு சாரீல 3 ட்ரெஸ். இது இந்த மாதிரி ட்ரெஸ் தாங்க. இது எப்படி தைக்கிறதுங்கிற வீடியோ தான். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ராக் எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி கார்டட் பைப்பிங் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ராக்ல 2 பார்ட் இருக்கு இல்லையா டாப்ஸ்ல, அதுக்கு தான் இந்த கார்டட் பைப்பிங் இப்படியே வைக்கிறேன். இதுக்கு 2 மீட்டர் லைனிங் கிளாத் தேவைப்பட்டுச்சுங்க. இது பாருங்க, அப்படியே இந்த பைப்பிங்க நெக் சைடு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பினா இந்த லைனிங் உள் பக்கம் போயிடும். இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இது இந்த சைடு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு பண்ணணும். அதுக்கு ப்ளூ கலருக்கு இந்த ஒயிட் கலர் பைப்பிங் வர மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதையும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒன்று மேல ஒன்று இப்படி வச்சு நம்ம அட்டாச் பண்ண போறோம். இப்படி அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி ஷோல்டருக்கு கரெக்டான சென்டரா பார்த்து நம்ம டாட் பிடிச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த லைனிங் துணியோட இதை அட்டாச் பண்ணிக்கணும். அதாவது பாருங்க, அட்டாச் பண்ணிட்டேன் லைனிங் துணியை. இப்போ இது மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன். ஷோல்டருக்கு சென்டரில் வச்சு சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி பேக்லையும் செய்யணும். நான் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி பேக்லையும் டாட் வரும். இப்போ இந்த ப்ளூ கலர் கீழே வர மாதிரி, மேலே இந்த ஒயிட் பார்ட் வர மாதிரி நம்ம கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். நமக்கு லெங்க்த்து தெரியும் இல்லையா, எவ்வளோ இடுப்பு சுற்றளவுன்னு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளவோ அதை அப்படியே வச்சுட்டு ஒரு அட்டாச் பண்ணிக்கணும். அதாவது உள்ள அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வரா மாதிரி. அதுக்கப்புறம் மேலே இந்த வெள்ளை துணியில் இந்த பைப்பிங்கை ஒட்டி ஒரு தையல் வரும். நிறைய பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். பேக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் இதில் இப்படி தான் அட்டாச் பண்ணுவேன் ஷோல்டர். இதுக்கு நடுவில் அந்த ஃப்ரண்ட்டை வச்சுட்டு அதை மூடின மாதிரி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. 2 தையல். ஒரு தையல்னா டபுள் ஸ்டிச்சு சேர்ந்தது தான் நான் சொல்கிறேன். இப்படி வரும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. நான் எப்பயுமே எல்லா ஷோல்டரும் இது மாதிரி தான் அட்டாச் பண்ணுவேன். அதாவது லைனிங் வைக்கக்கூடிய டாப்ஸு, இந்த மாதிரி ஃப்ராக்கு, பிளவுஸ் எல்லாமே இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. இது முடிச்சிட்டோம்னா பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை சுற்றி நெக்குக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் லைனிங் துணி இருக்கு இல்லையா, இந்த லைனிங் துணியை எல்லா பக்கமும் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு போகிறோம். இப்படி அட்டாச் பண்ணிட்டா ரொம்ப நீட்டாகிடும். இதுக்கப்புறம் தான் டாட் வைக்கணும். ஃபர்ஸ்டே டாட் வச்சுட்டு இதை பண்ண முடியாது, அதனால பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கேன் இந்த ஸ்லீவை. இதில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு நான் ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்துட்டா இந்த ஸ்லீவில் ஃப்ரில் வச்சுக்கணும். நான் இது பிளைன் ஸ்லீவாக இல்லாமல் இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ளூ கலர் துணி இருந்ததால் அதுலேயும் ஒரு லேயர் ஸ்லீவ் மாதிரி வெட்டியிருக்கேன். இவ்வளோ அகலத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் நான் பிக்கோ அடித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரில் வச்சுக்கணும். இதுக்கு பாருங்க, லைனிங் நான் ஸ்கர்ட் பகுதி ஏற்கனவே வெட்டியிருந்தேன், லைனிங் காமிச்சிருப்பேன். அதை மடித்து தைக்கிறேன். லைனிங் ரொம்ப அவ்வளோ அகலமாக வேண்டியதில்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதுமானது. வெளிப்பக்கம் ஸ்கர்ட்டுக்கும் நம்ம பிக்கோ அடிக்கிறது பாக்கி. இப்போ பாருங்க, இந்த லைனிங் எடுத்து இதுக்கு உள் பக்கமாக வச்சு அப்படியே இடுப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டாப்ஸ் பகுதியில் நான் இந்த மாதிரி ஒரு நாடா வச்சுக்கிறேன், பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இடுப்புலேருந்து கொஞ்சம் மேலே வச்சா போதும். இப்போ இந்த சைட்லேயும் நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே அளவுக்கு தான் எல்லாம் தைச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்கர்ட்டை லைனிங்கை அட்டாச் பண்ணிட்டேன் ஸ்கர்ட் பகுதியில். இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதியை இந்த டாப்ஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு நான் அந்த தையல் வர்றது தையல் சைடு வரா மாதிரி ஒரு பக்கம் தையல் வரும் அந்த அம்பர்லா ஸ்கர்ட்ல. அதை ஒரு பின் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தத்தில் 2 இடத்த பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரவுண்டாக தைக்கலாம். இதில் அவ்வளோவா சுருக்கு வராது. கரெக்டாக இடுப்புக்கும் இந்த ஸ்கர்ட் பகுதிக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே வச்சு 2 தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே இடுப்பு பகுதியில். நமக்கு வராததுன்னு ஒன்றும் இல்லைங்க, பார்த்து பார்த்து கொஞ்சம் தைக்கணும். வெட்டும்போது சரியாக வெட்டிட்டோம்னா அழகாக தைச்சிடலாம். இப்போ அட்டாச் பண்ணியாச்சு, சைடும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் பாக்கி இருக்கு இல்லையா, இது பாருங்க பிக்கோ அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பிக்கோ அடிச்சிருவேன் நான். இப்போ அங்கங்கே சுருக்கு வச்சு இதை இந்த கை மேலே அட்டாச் பண்ணி கீழே இணைச்சிட்டோம்னா ரவுண்டாக ஆகிடும் ஸ்லீவ். இந்த ரவுண்டாக இருக்கிறத எடுத்து இந்த ஸ்லீவில் அட்டாச் பண்ணணும். ஆல்ரெடி ஃப்ரண்ட்டுக்கெலாம் ஷேப் கொடுத்தாச்சு. இதில் அட்டாச் பண்ணிட்டா இந்த
ஃப்ராக் முடிஞ்சது. கீழே பாருங்க, இதுல பிக்கோ அடிச்சுட்டு அம்பர்லா ஸ்கர்ட்ல இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த சூப்பரான ட்ரெஸ் ரெடி ஆயிடுதுங்க. இது வந்து 12ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் தைச்சிருக்கேன். இப்போ அடுத்த ட்ரெஸ் என்ன பார்க்கலாமா? இந்த டாப்ஸ் வெட்டணும் இல்லையா, அதுக்கு நெக்கு பகுதிக்கு இந்த மாதிரி பிளைனா ஒரு துணியை அட்டாச் பண்றேன். என்கிட்ட இது இருந்ததால இதை அட்டாச் பண்றேன். யோக் பகுதிக்கு மட்டும் இப்படி வி மாதிரி ஃப்ரண்ட்ல, அது எந்த ஷேப் வேணா நம்ம வச்சுக்கலாம். நான் என்கிட்ட இந்த துணி இருந்ததால இதை வச்சிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் வந்து டாப்ல பாருங்க. இப்போ இதை எடுத்து இது கூட அப்படியே அட்டாச் பண்ண போறோம். அதாவது மேல் பக்கத்துல அந்த கலர் வரும். ஸோ அதுக்கு நான் கேன்வாஸ் வச்சு உள்ள தைச்சிட்டேன். அயன் பண்ணிட்டேன். மேல பின் பண்றேன். இந்த துணி கேன்வாஸ் வச்சா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும், அதுக்கு தான். தெரியுதா உங்களுக்கு? இது மேல வச்சு அங்கங்க பின் பண்ணிடுறேன். இந்த நுனியில மட்டும் மடிச்சு அயன் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு மேல லேஸும் வைக்கணும். இந்த மாதிரி பிளைன் லேஸ் இருக்கு, அதை வைக்க போறேன். இப்ப ஜஸ்ட் பின் பண்ணதை அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். யோக் பகுதியில மட்டும் இந்த இடம் வருங்க. இது வந்து என்கிட்ட பிளைன் இருக்கிறதால பிளைன் வைக்கிறேன். இதுக்கு ஏத்த மாதிரி இல்ல பிரிண்டர் இருந்தாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம். லேஸ் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்ப இந்த சைட்ல வெட்டியிருக்கோம் இல்லையா, யோக்கு கீழே இந்த சுருக்கு வருங்க. நம்ம கொஞ்சம் தான் வச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா 4 தான் வச்சிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி சுருக்கு வச்சு பார்த்துக்கோங்க. இதுவும் அதுவும் ஈக்குவலா இருக்கான்னு. அந்த சுருக்கு கடைசி வரைக்கும் வராது, ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வரும். அதாவது நான் ஒரு பகுதி இதுல வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. தச்சு முடிச்சுட்டு இந்த மேல இருக்க யோக்கு இது கூட அட்டாச் பண்ணிட்டா நமக்கு அதுவும் இதுவும் ஈக்குவலா வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பகுதி தைக்கணும். அதாவது ஒன் சைடு தைக்கிற மாதிரி தான் இன்னொரு சைடும். தெரியுதுங்களா? இப்போ இந்த சைடும் அது மாதிரி தச்சு முடிச்சுட்டா நமக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி வந்துருங்க. இதுக்கு லைனிங் கிளாத்து 80 பாயிண்ட் இருந்தாலே போதுமானது. ஏன்னா கைக்கெல்லாம் கிடையாது, டாப்க்கு மட்டும்தான். அப்படியே லைனிங்கை வச்சு ஒரு அடி அடிச்சு முடிச்சிடணும். யோக் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைனிங் வைக்கணும். இப்ப லைனிங் வச்சு முடிச்சிட்டோமா, இப்ப கட் பண்ணிட்டு அங்கங்க கிரச் பாயிண்ட் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி விடுறதால தான் அது கரெக்டா நெக்கு திரும்பும். அதனாலதான் நம்ம அங்கங்க கிரச் பண்ணி விடுறோம். இப்போ திருப்பி வச்சு நீங்க ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அப்ப நீட்டா நெக்கு நமக்கு திரும்பிடும். இதே மாதிரி பேக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். பேக் நார்மலா தான் வச்சிருக்கேன் நெக்கு. இப்போ ஷோல்டரும் அட்டாச் பண்ணிட்டா பாருங்க, பின்னாடி இப்படி இருக்கு. அந்த ஃப்ராக் காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். அப்ப நமக்கு பின்னாடி பிசுறெல்லாம் இல்லாம அழகா நீட் ஃபினிஷிங் இருக்கும். அப்படியே சைடு ஃபுல்லுத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி லைனிங்ல கீழே மடிச்சு அடிச்சிருங்க. இந்த ட்ரெஸ்ல வந்து கை வந்து அம்பர்லா ஸ்லீவ் தான். இதுக்கு வந்து லைனிங் இருக்காது கைக்கு. இப்ப எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும். சைடு வந்து நமக்கு 7-7-14 இருக்கு ஆம் ஹோல் கிட்ட. இந்த ஆம் ஹோல் கிட்ட நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆம் ஹோல் எவ்வளவோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணுங்க. ஒரு புடவையில மேக்சிமம் 3 தைக்கலான்றத நான் காமிச்சிருக்கேன். அது 5.25 மீட்டர் இருக்கு புடவை. இன்னும் கூட கொஞ்சம் பிட்டெல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம மேக்சிமம் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணாம. இது வந்து சைடு தைச்சிட்டேன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் காமிக்கல உங்களுக்கு, நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை திருப்பிட்டோம். நமக்கு இந்த டாப்ஸ் ரெடிங்க. இதுல நான் அம்பர்லா ஸ்லீவ்னு சொல்ல முடியாது, ஃபுல் ரவுண்ட் ஸ்லீவுக்கு தான் நம்ம கட் பண்ணோம் இல்லையா. அது பாருங்க, இதுக்கு பிக்கோலாம் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ்ல மேல் பகுதியில சுருக்கு வர மாதிரி நம்ம சுருக்கு வச்சுட்டு அதை எடுத்து கையை அட்டாச் பண்ணிடுவேன். ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தா வீடியோ ரொம்ப லாங்கா போகுது. அதனால முக்கியமானதை மட்டும் காமிச்சிடுறேன். இந்த கையை அட்டாச் பண்ணிட்டேன் நான். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் அப்படியே அட்டாச் பண்ணிருக்கேன், லைனிங்லாம் இல்லாம. ஒரு மாடல் ஸ்லீவ் மாதிரி பஃப் கையா என்ன சொல்லலாம், பஃப் இல்ல, பறக்கும் கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த டாப்ஸ். ஜீனுக்கா லெகின்ஸ்கா போட்டுக்கிற மாதிரி டாப்ஸ். இப்போ மிச்ச துணி இருக்கா, இந்த துணியில நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இது கட்டிங் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இதுக்கு மேல லைனிங்க்கு ஜஸ்ட் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். அது 1/2 மீட்டர் கூட இல்ல, ஒரு ஃப்ரண்ட்ல மட்டும் வர மாதிரிதான் லைனிங் வருதுங்க. சரியா? இந்த லைனிங்லயும் ஓரம் தைச்சிடணும், இந்த துணியிலையும் ஓரம் தைச்சிடணும், ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். இப்ப இந்த லைனிங்க அப்படியே மேல் பக்கம் வைங்க, சென்டரா நெக்குக்கு நேர்க்க வரா மாதிரி.
இதுக்கு மேல நான் வச்சிருக்கேன் இல்லையா, மடிப்பு இருக்கிறது நம்ம பக்கம் பார்த்து எப்படி வேணா வச்சுக்கலாம். அது உள் பக்கம் தான் போக போகுது மடிப்பு. இப்படி வச்சு நெக்கு சுத்தி ஒரு தையல் போட்டுருங்க. நீங்க நெக் ஷேப் எப்படி இருக்கோ அப்படி. இதுலயும் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தையல் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் இதுலயும் தையல் போட்டுட்டு தான் இதை அது கூட அட்டாச் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு டைம் தனியா காமிச்சிடுறேன். ரெண்டுத்துலயும் இந்த மாதிரி தையல் போட்டு இப்படி நெக்கை அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிட்டு நெக்கு எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்புக்கு அப்படியே வெட்டி எடுக்கிறேங்க. இந்த லைனிங்கை மட்டும் வெட்டினா போதும். ஆல்ரெடி இந்த பிளவுஸ்ல நெக்கு வெட்டியே இருக்கு. ஸோ இதுலயும் அங்கங்க கிரச் பாயிண்ட் கொடுக்கணும். முக்கியமா அந்த ரவுண்டு நெக்கு திரும்புற இடம் இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டா நமக்கு ஈஸியா நெக்கு திரும்பணும். அப்படியே உள் பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் எடுத்துடலாம். வெளி பக்கத்துல இருந்து உள் பக்கத்துக்கு. இப்ப நீங்க அயன் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நெக்கு மேலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் தையல் போட்டு எடுக்கும்போது அது கொஞ்சம் நீட்டா வந்துடும் நமக்கு. அப்படி போடும்போது கொஞ்சம் ஷோல்டர் கிட்டே ஒரு தையல் போட்டுக்கிறேன். லைனிங் துணி எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டா லைனிங் துணி கொஞ்சம் நகராம அப்படியே ஸ்டிஃபா அந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் போடணுன்ற அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரேப் ஓவர் சட்டை மாதிரி தாங்க வரப்போகுது. இங்கே பாருங்க, ஷோல்டர்ல இருந்து 15 சென்டிமீட்டர் கீழே வச்சுக்கிறேன். அதை நீங்க சென்டரா பாத்துக்கோங்க. நான் ஒரு 12 கிட்ட வச்சிருக்கேன். இந்த பக்கம் 6 இல்ல 6 13 எப்படி வேணா வச்சுக்கலாம். உயரம் 15ல இருக்க மாதிரி இந்த மாதிரி 2 நாடாவை 25 இன்ச்சஸ்க்கு நாடா தைச்சிருக்கேன். ஒரு சைடு இப்படி வச்சு தைக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடு இதே மாதிரி பேக்லயும் வச்சு தைச்சுக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டோம்னா நம்ம மேல் பக்கம் போட்டு அப்படியே பேக் சைடு ரேப் பண்ணிக்கலாம். பேக் சைடுல இருக்க நாடா கொண்டு ஃப்ரண்ட்ல ரேப் பண்ணிக்கலாம். இது ரேப் ஓவர் டாப் மாதிரிங்க. என்னங்க, இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.